இப்போ ஒர்க்குங்கிற சப்ஜெக்ட்டுக்கு பார்க்க போகிறோம். ஒர்க் அவன் அவள் அது 3 அர்த்தம் இருக்குது. இதில் அவன் அவள் ரெண்டும் பார்க்கலாம். அவன் ஆண்பாலுக்கும் அவள் பெண்பாலுக்கும் பார்க்கலாம். இது என்ன ஒரு வெறுப்பு போட்டுக்கலாம். இதில் ஜாங்கிற வெறுப்பை போடுவோம். அவன் போகிறான் என்ன வரும்? வக் ஜாத்தா है. இது ஆண்பால். தமிழில் அவன் போகிறான். பெண்பால் வந்து அதே வக்கு வரும். ஜாத்தா வந்து என்னவா மாறும்? ஜாத்தி. அதே ஹே தான். ஓ ஜாத்தி ஹே. தமிழில் அவன் வந்த இடத்துல அவள்னு வரும். அவள் போகிறாள். புரியுதா? ஸோ சிம்பிள் ஃபார் சென்டென்ஸ் முடியுது. ஓ ஜாத்தா ஹே, ஓ ஜாத்தி ஹே. அவன் போகிறான், அவள் போகிறாள். அடுத்து என்னது? ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸ். वर्क जा रहा है. இது ஆண்பால். பெண்பால் वर्क जा रही है. அர்த்தம் எழுதுன இல்லையா? वो जा रहा है ना அர்த்தம் அவன் போய்கொண்டிருக்கிறான். பெண்பால் वर्क जा रही है. இது வந்து பெண்பால். அவள் போய் கொண்டிருக்கிறாள். वर्क जा रहा है இருந்தது. जा रहा था வரும். वर्क जा रहा था ஆண்பால். அவன் இதில் போய்கொண்டு இருக்கிறான் இருக்கு. இங்கே போய்கொண்டு இருந்தான். புரியுதா? பெண்பால் என்ன வரும்? ரகா வந்து ரஹியா மாறிடும். वर्क जा रही थी. தா வந்து இங்கே தீ வருது. ப்ரெசண்ட்டுக்கு அவள் போய்கொண்டு இருக்கிறாள் இருந்தது. பாஸ்ட்டுக்கு அவள் போய்கொண்டு இருந்தாள். புரியுதா? ஸோ அடுத்த டென்ஸ் என்ன? சிம்பிள் பாஸ்ட். இப்போ சிம்பிள் பாஸ்ட்ல वर्क என்ன வரும்? போனானுக்கு கயா. वर्क கயா ஆண்பால். தமிழில் அவன் போனான். பெண்பால் वर्क गई. அவள் போனாள். புரியுதா? ஸோ அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். वर्क गया. அதுக்கப்புறம் वर्क என்ன வரும்? ப்ரெசன்ட்டுக்கு है வரும். वर्क गया है ஆண்பால்.
அவன் போய் இருக்கிறான் அல்லது போய் இருக்கிறான் சேர்த்து எழுதலாம். புரியுதா? அடுத்து ஃபெமினினுக்கு கயா வந்து என்ன மாறும்? கயி. ஒர்க் கயி ஹே. அவள் போயிருந்தாள். சாரி, போய் இருக்கிறான். போய் இருக்கிறான் ஆண்பால், அவள் போய் இருக்கிறாள் பெண்பால். वो गई है प्रेजेंट परफेक्ट. புரியுதா? அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். वो गया है க்கு பதில் என்ன வரும்? वो गया था. ஆண்பால், அவன் போயிருக்கிறான் இருக்குதுல, இதுல என்ன வரும்? போயிருந்தான். அடுத்து பெண்பால், ஒர்க் கயி தீ. தா வரும்போது தீ வரும் பெண்பால். वो गई थी. அவள் போயிருந்தாள். புரியுதா? இப்ப கடைசியா சிம்பிள் ஃபியூச்சர் என்ன வரும்? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஏகா சேர்க்கணும். ரூட் வரும்போட ஏகா, பெண்பாலுக்கு ஏகி. அப்போ வக் ஜாங்கிற வெர்பு ஜாயேகா, வக் ஜாயேகா. அவன் போவான். वो जाएगा, he will go. பெண்பாலுக்கு वह जाएगी. அவள் போவாள், she will go. புரியுதா? ஆக मैं பார்த்தோம், तुम பார்த்தோம், இப்போ ஒர்க் பார்த்துருக்கோம் தேர்ட் பர்சன் சிங்குலர். இன்னும் ஒரு ப்ளூரலுக்கு பார்த்துருவோம். ப்ளூரல் என்ன வேணாலும் பார்க்கலாம். ஹம் பார்க்கலாம், ஆப் பார்க்கலாம். ஹம்ங்கிற வார்த்தையை போட்டு பயன்படுத்துவோம். சரியா? இப்போ ஹம்ங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு நாம் எழுத போகிறோம். 7 டென்ஸ்லையும் ஹம் ஒரு ப்ளூரல். ஆங்கிற வெர்பை வச்சு எழுதலாம். ஆ, நாங்கள் வருகிறோம். ஹம் ப்ளூரலுக்கு ஆ கூட என்ன சேர்க்கணும்? தே சேர்க்கணும். हम प्लूरल என்ன வரும்? கடைசியா பிரசன்ட் பி வெர்பு हैं, हम आते हैं. இது ஆண்பால். பெண்பால் என்ன வரும்? हम आती हैं. ரெண்டுக்கு என்ன மீனிங் தான்? வி கம், நாங்கள் வருகிறோம். புரியுதா? அடுத்து प्रेजेंट कंडीशंस. हम आ रहे हैं. இது ஆண்பால். பெண்பால் हम आ रही हैं. பெண்பால். தமிழ்ல we are coming, நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா? இதே இது பாஸ்ட் கண்டிஷன் என்ன வரும்? हम आ रहे हैं के பதில் தே ப்ளூரல் ஆண்பால்.
हम आ रहे थे பெண்பால் हम आ रही थी வரணும் தமிழ் என்ன இருக்குன்னா we are sorry we were coming நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் இங்கே நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் இருக்கு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் புரிஞ்சுதா அடுத்து இது சிம்பிள் ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் அடுத்து சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் சிம்பிள் பாஸ்ட் என்ன வரும் ஆக்கு ஆயே வரும் ஹம் ஆயே வி கேம் ஆண்பால் பெண்பால் ஹம் ஆயீம் தமிழ் என்ன வி கேம் நாங்கள் வந்தோம் இங்கிலீஷில் வி கேம் தமிழில் நாங்கள் வந்தோம் பாஸ்ட் அப்படியே போட்டு ப்ரெசன்ட் பீவர் போடணும் ஹம் ஆயே ப்ரெசன்ட் பீவர் ப்ளூரலுக்கு என்ன ஹே பெண்பாலுக்கு ஹம் ஆயி ஹே தமிழில் நாங்கள் வந்து இருக்கிறோம் we have come புரிஞ்சுதா அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹம் ஆயே தே பாஸ்டன்ஸ்ல பி வருது ப்ளூரலுக்கு இது ஆண்பால் பெண்பால் ஹம் ஆயி தீம் இது நாங்கள் வந்திருக்கிறோம் இது என்ன நாங்கள் வந்திருந்தோம் we had come புரிஞ்சுதா கடைசியா சிம்பிள் ஃபியூச்சர் ஹம் உங்களுக்கு என்ன ஏங்கே ஹம் ஆயேங்கே இது ஆண்பால் பெண்பால் ஹம் ஆயேங்கி இப்போ मैं பார்த்தாச்சு तुम பார்த்தாச்சு அடுத்து ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் பார்த்தாச்சு இப்போ ஒரு ப்ளூரல் பார்த்தாச்சு அடுத்து நாம் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் உள்ள சென்டென்ஸ் இப்போல்லாம் ஆப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸாக பார்த்தோம் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் உள்ள சென்டென்ஸில் என்ன வரும் அப்படின்னா கடைசியில் முடியக்கூடிய வெர்பு சப்ஜெக்டை பொறுத்து வராது ஆப்ஜெக்டை பொறுத்து வரும் புரிஞ்சுதா அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு சென்டென்ஸாக நாம் இப்போ பார்க்க போகிறோம் நாம் இதுவரை டிவிஷன் பார்க்கும் பொழுது मैं तुम वह हम இது மாதிரி 4 சப்ஜெக்டுகளுடைய 7 வகையான டென்ஸில் உள்ள ஆண்பால் பெண்பால் வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்ப்புடன் பார்த்தோம் இப்பொழுது நெய் சேர்க்கக்கூடிய சப்ஜெக்டோடு கூட ஆப்ஜெக்ட் வரக்கூடிய சென்டென்ஸ் ஒன்றை நாம் இப்பொழுது உதாரணமாக பார்ப்போம் 7 டென்ஸ்களிலும் அது எப்படி வருகின்றது என்று சொல்லி உதாரணமாக கமலா ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறாள் கமலா ஆம் காத்தீக எழுதிக்கங்க
கமலா ஆம் கார்த்திகை. கமலா சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி வெர்பு வருது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது தமிழில் என்ன? கமலா மாம்பழம் சாப்பிடுகிறாள். அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது எப்படி வரும்? கார்த்திகைக்கு காரஹீகன்னு வரும். கமலா ஆம் காரஹீக. இதுக்கு தமிழில் கமலா மாம்பழம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கமலா ஆம் கா ரஹி தி. கமலா மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். தெரிஞ்சுதா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது பாஸ்ட் கண்டினியூஸ். கமலா ஆம் கார்த்தி ஹே, கமலா ஆம் கா ரஹி ஹே, கமலா ஆம் கா ரஹி தி. இந்த சப்ஜெக்ட் கமலாங்கிறதுனால இங்கே தீ வந்தது, இங்கே ரஹி, இங்கேயும் ரஹி வந்தது. ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும்போது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு சப்ஜெக்டோட கூட நே சேர்க்கணும். எப்படின்னா கமலா கூட நே சேர்க்கணும். கமலானே, கமலானே ஆம், காயின்னு போடக்கூடாது. நீங்கள் கமலா பெண்பாலாக இருக்கிறனால காயின்னு வரும்னு நினைக்கிறீங்க. பட் ஆப்ஜெக்ட் வந்து ஆம், ஆம் வந்து ஆண்பாலாக இருக்கிறதுனால காயான்னு வரும். கமலானே ஆம் காயா. தமிழ் என்ன? கமலா மாம்பழம் சாப்பிட்டாள். இதில் கமலாவுக்கு பதில் கண்ணன் வச்சுக்கோ, ஒரு ஆண்பால். கண்ணன் வந்தாலும் கண்ணனே ஆம் காயாதான். ஏன்னா இங்கே ஆம்ங்கிறது ஆண்பால். அதனால் அந்த ஆப்ஜெக்ட் ஆண்பாலாக இருக்கிறதுனால இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய வெர்பு ஆண்பால் ஒருமைக்குள்ளதாக வந்திருக்கு. ஆம் காயா. புரிஞ்சுதா? கமலா மாம்பழம் சாப்பிட்டாலும் என்ன? கமலானே ஆம் காயா. அடுத்து மற்ற 3 டென்ஸும் பார்ப்போம். அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் என்ன எழுதியிருக்கிறோமோ அதே தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எழுதணும். கமலானே ஆம் காயா है. கமலா மாம்பழம் சாப்பிட்டு இருக்கிறாள். அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அதே தான். கமலானே ஆம் காயா தாவல். கமலானே ஆம் காயாத்தா. கமலா மாம்பழம் சாப்பிட்டு இருந்தாள். புரிஞ்சுதா? ஆக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சென்டென்ஸு
சிம்பிள் பாஸ்ட் சரி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் சரி, எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டரோ அதை பொறுத்து அந்த வெர்பு அமையும். ஸோ இது ஆம்ங்கிறது ஆண்பாலாக இருக்கிறதுனால சப்ஜெக்ட் கமலாவாக இருந்த போதிலும் பெண்பாலாக இருந்த போதிலும் அங்கே ஆண்பாலுக்குள்ள வெர்பு தான் வந்தது. புரிஞ்சுதா? அதே மாதிரி கமலானே ரொட்டி காயின்னு வச்சுக்குவோம். கமலா ரொட்டி சாப்பிட்டாள். கமலானே ரொட்டி காய். ரொட்டி வந்து ஃபெமினின் ஜெண்டர். அப்போ கமலா சாப்பிட்டாலும் ரொட்டி காய் தான், கண்ணன் சாப்பிட்டாலும் கண்ணன்னு ரொட்டி காய் தான் வரும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பெண்பால். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் ஆண்பாலாக இருக்கிறதுனால கமலா போட்டாலும் சரி கண்ணன் போட்டாலும் சரி இங்கே என்ன வரும்? காயாக தான் வரும். இப்போ கமலா மாம்பழம் சாப்பிட்டு இருந்தாள், முடிஞ்சு போச்சு. கடைசியாக சிம்பிள் ஃபியூச்சர். இங்கே நீளம் வரக்கூடாது. கமலா காயேகி. கமலானே கமலா ஆம் காயேகி. கமலா மாம்பழம் சாப்பிடுவாள். புரியுதா? ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் வேற ஆப்ஜெக்ட் வேற உள்ளதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது பாகம் 2 முழுவதுமாய் முடிந்து விட்டது.